எதுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க? ஏன் என் மனைவி எனக்கு ரூபா கொடுக்குறது ஏன் காப்பாற்ற தெரியாதா? என் மனைவி எனக்கு காப்பாற்ற தெரியாதா? என் முன்னாடிக்கு எதுக்கு அவங்க ரூபா கொடுக்குறாங்க? புரியல. அப்போ தான் நான் கையால் ஆகாதவனா? தம்பி வணக்கம்மா. வணக்கண்ணா. 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா? கண்டிப்பாக நம்ம தளபதி தானே, விஜய்க்கு தான் சார். டிவி கேக்கு தான். 2026 வரைக்கும் யார் உயிரோட இருப்பா, யார் இருப்பாங்க மாட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஃபஸ்ட் நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோம், அதுவே நம்மளுக்கு தெரியாது. இல்லைண்ணா, இந்த கரூர் சம்பவத்தில் அவரை ரொம்ப இது பண்ணிட்டாங்க சார். இது ரொம்ப வேதனை அளிக்கிறது. உண்மையாகவே அவரை ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் ஜெயிக்க வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இஸ் பெஸ்ட். ஏன்னா அவங்க லேடிஸ்க்காக நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறோம். எப்போவுமே ரெண்டே கட்சி தான் நம்ம நாட்டில் ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் ஜெயிக்க வைக்கணும். கரூர் மக்களே இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. 2026ல உங்களுடைய ஆதரவு யாருக்குமா? எப்பயுமே ஆளும் கட்சி டிஎம்கேக்கு தான் சார். எதாலம்மா? கட்சின்னு இருந்தாலும் சரி, எந்த இடத்துக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக நம்மளுக்கு தெரிஞ்ச 2 கட்சி நம்ம எப்பயுமே யாருக்கு மாற்றி ஓட்டு போடுறோன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இஸ் பெஸ்ட். ஏன்னா அவங்க லேடிஸ்க்காக நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கங்கே நடக்கிற பிரச்சனையை வச்சு டிஎம்கேவால் தான் லேடிஸ்க்கு அஃபெக்ட் ஆகுதுன்றதை நம்ம சொல்ல முடியாது சார். எந்த கட்சி வந்தாலும் எல்லாருக்குமே பிரச்சனைன்றது வரதான் செய்யும். அதுக்காக பர்டிகுலராக அந்த கட்சியை நம்ம ப்ளேம் பண்ணுறது கரெக்ட் கிடையாது சார். நிறைய பேர் சொல்றாங்க டிஎம்கே ஆட்சியால மக்களுக்கு பாதுகாப்பு, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்களே சார். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. இப்போ அடுத்த கட்சி மாறினா கூட தான் அப்போ லேடிஸ்க்கு பாதுகாப்பு, ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம்னு வரும்போது அப்போ அந்த கட்சினாலே பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தமா சார்? அப்படி கிடையாது சார். எங்கே இருந்தாலும் லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது இந்த கட்சினாலன்றதை நம்ம சொல்ல முடியாது சார். அதனால கிடையாது. பேசியிருந்தாரு. திமுகனாலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது நான் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் சார். டிஎம்கே வந்தால் ஏடிஎம்கேவை சொல்லுவாங்க, ஏடிஎம்கே வந்தால் டிஎம்கேவை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது சார். டிஎம்கே எனக்கு சப்போர்ட் தான். நான் ஆல்வேஸ் சப்போர்ட். நான் எகைன்ஸ்டாக எதுவுமே ஒரு சிங்கிள் வேர்டு கூட என்னால் சொல்ல முடியாது. புதுசாக விஜய் வராரு, அவரை பற்றி இல்லை சார், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே கட்சி மீட்டிங் அப்போ நிறைய ரஷ் செய்கிறாங்கன்னா ஒரு சினிமா ஆக்டர் வரும்போது எல்லா இடத்துக்கும் அது போய் பார்க்குறது ஜென்ரல் தான். அவருக்கு கட்சியில் அவருக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை சார். சார் ஆதரவு கொடுத்தாதான்றதை விட பல வருஷமாக யார் சார் இருக்காங்க, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து வரவர் யாருன்னா விஜய் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுறாரு, அப்படி இல்லைங்களா? அதனால எனக்கு நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் எப்பயுமே சப்போர்ட் டிஎம்கே தான் சார். நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த இலவச பேருந்து 1000 ரூபாய் நிதி உதவித்தொகை இதுக்காக தான் நாங்கள் திமுக சப்போர்ட் பண்ணுறோம் சார். அது எப்படி சார் அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியும்? பஸ்ஸுக்கு டிக்கெட் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவோம். அவங்க சப்போஸ் அவங்க ஃப்ரீ இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா டிக்கெட் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு போக போகிறோம். ஃப்ரீ இருக்குதுன்றது அதில் நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுது சார். எல்லாராலும் டிக்கெட் வாங்கி ட்ராவல் பண்ண முடியாது. நிறைய பேர் அதில் பெனிஃபிட் ஆகுது. ஈவன் நானே கூட சம்டைம்ஸ் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் வந்திருக்கேன். அது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். அதனாலலாம் ஓட்டு போடுறோம்லாம் சொல்ல முடியாது சார். பஸ்ஸில் ஓட்டு போட்டு என்னைக்காவது ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறோம், அதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டுற முடியுமா? அப்படிலாம் கிடையாது சார். திராவிடர்கள் ஆட்சியால் மக்களுக்கு பஸ்ஸில் போக கூட பணம் இல்லாத அளவுக்கு ஏழை ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏழை ஆயிட்டாங்க நான் சொல்லவே வரலையே சார். பணம் இருந்தாலுமே கூட நம்ம இப்போ நிறைய பணம் வச்சிருந்தா கூட ஷாப்பிங் போகிறோம், பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் நிறையா வாங்குறோம். ஏன் நம்ம அப்படி வாங்குற காசு வச்சிருந்தாலும் ஏதோ நம்மளுக்கு அதில் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்குது, காசு கம்மியாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ட்ராவலிங் பண்ணும்போது நாம் பஸ்ஸில் போகும்போது அந்த ஃப்ரீ பஸ் லேடிஸ்க்காக விட்டுருக்காங்க அப்படின்றதால நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ரீ பஸ்ன்றதால ட்ராவல் பண்ணுறோம். அதுக்காக நம்ம காசே இல்லாதவங்க நம்ம சொல்ல முடியாதுல்ல சார். ஈவன் அந்த அமௌண்ட் வச்சு நம்ம வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? 30 ஆண்டு காலம் கலைஞரை ஆட்சியை பார்த்துருக்கோம், இப்போ 5 ஆண்டு காலமாக ஸ்டாலினை ஆட்சியை பார்க்குறோம். உங்களுக்கு யாருடைய ஆட்சி திருப்தியாக இருக்குது? ஸ்டாலின் ஆட்சி கூட அவங்க அப்பாவோட சேம் தான் சார். அதே தான். அவரை அவங்க அப்பா என்ன சொல்கிறோம் அதை தான் ஈக்குவலாக அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இதில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே எனக்கு தெரியலைங்க சார். கண்டிப்பாக நம்ம தளபதி தானே, விஜய்க்கு தான் சார். விஜய் சார் தான். எதனால் அப்படி சொல்கிறீங்க? இல்லைண்ணா, இந்த கரூர் சம்பவத்தில் அவரை ரொம்ப இது பண்ணிட்டாங்க சார். இது ரொம்ப வேதனை அளிக்கிறது. உண்மையாகவே அவரை ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவர் ஜெயிக்க வைக்கணும். கரூர் மக்களே இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் ஜெயிக்க வைக்கிறது தான் எங்களோட கடமை. அவர் ஜெயிக்க வச்சாதான் தமிழ்நாடு இனிமேல் நல்ல முன்னுக்கு வரும். கண்டிப்பாக முன்னேறது தான் சார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவ்வளோதான் சார். வேறு எதுவும் சரியில்லை, அவ்வளோதான். 2026ல உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக விஜய் சார் தான் சார். நிறைய எதிர்ப்பு இருக்கு. எதிர்ப்பு இருந்தால் கூட நாங்கள் இருக்கிறோம் உறுதியாக. நாங்கள் கை கோர்த்து அவரை கூப்பிடுவோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வரவேற்போம். கண்டிப்பாக சார். நீங்கள் விஜய் ரசிகருக்காக பேசலை, அடுத்த ஜென்ரேஷன் மாறணும் நான் சொல்ல வரேன். நம்ம எம்ஜிஆர் இருந்த ஸ்டேஜில் எப்படி இருந்தோ அந்த மாதிரி பண்ணுவார் சொல்லிட்டு எங்களுக்கு எதிர்பார்ப்பு. அவ்வளோதான். எம்ஜிஆர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலைவாசி கம்மி, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொலை குற்றமளி அதெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. அந்தமாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே சலுகை இந்த பண்ணுறேன்னு சொல்ல அவரோட சொல்லுவார். அடுத்த நடவடிக்கையில் அது கண்டிப்பாக நடக்கும்.
இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. அவர் செய்வார், நான் நம்பிக்கை இருக்குது, அவ்வளோதான். உங்களோட நம்பிக்கையே நீங்க சொல்றீங்க. என்னோட நம்பிக்கையில் நான் தளபதி சொல்கிறேன். வந்தாருன்னா விலைவாசி குறைஞ்சிரும், கண்டிப்பாக குறைத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கற்பழிப்பு குறைக்கும். எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்ப இந்த திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இருக்குது, இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் பலாத்காரம்லாம் நிறைய நடக்குது நம்ம தமிழ்நாட்டில். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நியூஸ்லாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கான நியூஸில் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நியூஸ். நான் டெய்லியும் பாலிமர் நியூஸ் தான் பார்ப்பேன், லைவ் தான் பார்ப்பேன், தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது, இல்லை பாலியல் பலாத்காரம் நடக்குது, அதுமாரி நிறைய நடந்துட்டுருக்கு. விஜய் வந்தாருன்னா இந்த மாதிரி சம்பவத்தை தடுத்து நிறுத்துவாருன்றீங்க. எல்லாமே படிப்படியாக தான் பண்ண முடியும் சார். நம்ம சொல்லலாம் வாய் தவறி, அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். எது வந்தாலும் எடுத்தவொன்னு யார் கவுத்தும் பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜில் உட்காந்து பிறகு தான் அவர் பொறுமையாக எல்லாம் பண்ண செய்வாருன்னு நான் உறுதியளிக்கிறேன். அவ்வளோதான், கண்டிப்பாக செய்வார். விஜய் வெளியே வரதுக்கே பயப்படுறாருன்றாங்க. அதுதான் சொல்கிறேன் சார். வெளியே வருதுன்னா நம்ம ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் கூட்டிடுறாங்க சார். அப்புறம் என்ன பண்ண முடியும் அவரால்? இப்போது டிஎம்கே கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சட்டம்லாம் சொல்லிட்டாங்க. அவர் வெளியே வரக்கூடாது, எது வந்தாலும் மேலே நின்று பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி நிறைய இது பண்ணியிருக்காங்க அவரை. அதுக்காக அவர் கண்டிப்பாக வரணும், ஆட்சி மாறணும். அதை நாங்கள் வரவேற்போம், அவ்வளோதான். டிவிக்கு சோலி முடிஞ்சிருன்றாங்க. நீங்க என்ன சார் அப்படியெல்லாம் சொல்லாது. டிவிக்கு சோலி முடிஞ்சிடும் சொல்லாதீங்க சார். நீ நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எவ்வளோ விஷயம் நடந்துட்டுருக்கு, சரிங்களா? பிறகு அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், நான் உறுதியாக இருக்கிறேன். கண்டிப்பாக ஜெயிப்பார், மக்கள் அவர் வரவேற்பாங்க, அவ்வளோதான். 2026 ஆதரவு ஏன் ஆதரவுன்னு சொல்ல முடியாது. ஏன் ஒரு ஓட்டு ஜெயிக்காது, ஏன் ஒரு ஓட்டு ஜெயிக்காது. அது ஸ்டூடெண்ட் தான் இப்போதைக்கு மெயினாக ஸ்டூடெண்ட்டை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லா கட்சியுமே ஸ்டூடெண்ட்டு, அவங்க லேடிஸு தான் எல்லா கட்சியுமே லைக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட் யாரு? ஸ்டூடெண்ட்டு எல்லாமே, நீங்களும் ஸ்டூடெண்ட், நானும் ஸ்டூடெண்ட் தான். யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டு போடுறது யார் ரூபா கொடுக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். யார் ரூபா கொடுக்காம இருக்காங்களோ அவங்க ஓட்டு போடுவீங்க. ஆமாம். இது வரைக்கும் யார்கிட்ட ரூபா வாங்கலையா? நான் இது வரைக்கும் ஓட்டே போட்டது இல்லையே. போன வாட்டி உங்களுக்கு யார் ரூபா கொடுத்தது? நிறைய பேர் கொடுத்தாங்க. அதெல்லாம் சொன்னால் டிபார்ட்மெண்ட்டில் மாற்றிக்குவாங்க. யாரா கொடுத்தது? எல்லா கட்சியுமே கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சி ரூபா கொடுக்காத கட்சின்னு யாராவது சொல்லுங்கள். எதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, எதுக்கு ரூபா கொடுக்குறாங்க, எதுக்கு பொம்பளைகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எதுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. என் மனைவி எனக்கு ரூபா கொடுக்குறது ஏன் காப்பாற்ற தெரியாதா? இல்லை, என் மனைவி எனக்கு காப்பாற்ற தெரியாதா? என் முன்னாடிக்கு எதுக்கு அவங்க ரூபா கொடுக்குறாங்க? புரியல. அப்போ தான் நான் கையாத ஆகாதவனா? அப்ப ரேஷன் கடையில் இலவசமா போற அரிசி வாங்கி திங்கிறது இல்லையா? ரேஷனில் இலவசம்னா அது ரேஷன் அரிசி பாமர மக்களுக்கு, அதாவது குடும்பமே இல்லாதவங்களுக்கு இதுங்களுக்கு தான் ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க. அதில் 3 கார்டு இருக்குது. கிரீன் கார்டு, ரேஷன் அரிசி இப்போ யாருமே சாப்பிட்ற கிடையாது. நீங்கள் சாப்பிட்றீங்க ஃபஸ்ட்டு? இல்லை. நீங்கள் முதல் யாருன்னு சொல்கிறேன், நடிக்கிறேன்னு சரி, இங்கே உள்ளவங்க பாண்டிபஜாரில் யாருமே ரேஷன் அரிசி சாப்பிட்டதே கிடையாது. பிச்சைக்காரனும் சரி, பிச்சைக்காரனே ரேஷன் அரிசி சாப்பிட்டே கிடையாது. இலவச பேருந்துல போறது இல்லையா? இலவச பேருந்து மகளிருக்கு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கானு கொடுக்குறாங்கன்னா, இன்றைக்கி இங்கே இந்த நம்ம நிற்கிற லொக்கேஷன் பாண்டிபஜார். நீங்கள் எல்லா கடையிலும் போய் பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, ஜென்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்போ கரூர் மேட்ரு, இப்போ நான் பார்க்கணும், விஜய் பார்க்கணும்னா நேராக வீட்டில் போய் பார்க்கலாம், எப்போ டிவியில் பார்க்கலாம். இப்போ லைவில் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, டிவியில் பார்க்கலாம். எல்லா ப்ரோக்ராம் எல்லாமே டிவி இப்போ வந்திருக்கு, செல்ஃபோன் வந்துட்டுருக்கு, அட்வான்டேஜ் நிறைய வந்திருக்கு. அது போய் நேரில் ஏன் பார்க்கணும்? இப்போ போனதுனால உயிர் யார் போச்சு? மறுபடியும் ரூபா கிடைக்குமா? ரூபா கொடுத்தாலும் இப்போ 4 லட்ச ரூபா விஜய் கொடுத்துட்ருக்காரு, ரூபா கொடுத்துட்ருக்காரு இறந்தவங்க குடும்பத்துக்கு. அதை போய் நேரில் பார்க்கணும் அவசியமே கிடையாது. இப்போ எல்லாமே சேட்டலைட் 5G வந்ததுனால எல்லாமே சேட்டலைட் வந்திருக்கு. இப்போ நேரில் பார்க்கணும் அவசியமே கிடையாது. நம்ம திருப்பதிக்கு கல்யாணம் நடக்குது, மீனாட்சி கல்யாணம் நடக்குது, எல்லாமே நம்ம டிவியில் தான் பார்க்குறோம். நேரில் போய் பார்க்குறோமா? நேரில் என்ன பார்க்குறோம்? நேரில் எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்கணும். விஜய் நான் அவர் நேரில் பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கிறேன், அவர் கூட நேரில் நிறைய பேசியிருக்கிறேன். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன். என்ன அவர் மாமனிதர்கள், உலகத்தில் மாமனிதர்கள்லாம் யாருமே கிடையாது. அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவன் பையன் தெரியாது யாருக்குமே.